என்ன பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல வர இன்சிடென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவம் தான். எங்க நடந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல தான். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்துக்குள்ள இருக்கிற வைப்பாளையம் ஏரி அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டுறதுக்காக லஞ்சம் வாங்கிட்டு அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மரங்களை எல்லாத்தையும் வெட்டுறதுக்காக ஏலத்தை விட்டுருக்காங்க. ஏலத்துல விட்டவனே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மரங்களை வெட்டும் போது அந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்களும் கிராமத்து இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் கிராமத்து மக்கள் மேலயும் இளைஞர்கள் மேலயும் பொய்யான வழக்கு வந்து பதிவிட்டு இருக்காங்க. யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியில இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறதுக்காக ஏலம் விட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1,10,000 ரூபாய் லஞ்சமா வாங்கிக்கிட்டு இது மாதிரி வெட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஏலம் விட்டுருக்காங்க. அதனால கிராமத்து பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக சொல்லியிருக்காங்க. அங்க போனேன்னு வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி தெரிய வந்த உடனே அவரை பிடிச்சி உடனே ஃபைன் போட்டிருக்காங்க. அவரை ஃபைன் போடுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கிராமத்து இளைஞர்களும் கிராமத்து பொதுமக்களும் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்றவர் இளைஞர்கள் மேலேயும் பொதுமக்கள் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யான வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல திணிச்சு அவங்கள வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே எதிர்த்து முன்வர இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி பொய்யான வழக்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து மக்களும் இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இளைஞர்கள் தட்டி கேட்க வரும்போது சொந்த ஊர் மக்களே வந்து பாருங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு எந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எனக்கு இந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ண உடனே மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரி நானும் அவருக்காக நான் மேக் பண்ணேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு, எங்க மேல பொய் கேஸ் போடுறாங்க, தப்பு எல்லாமே அவங்க மேல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் பாதிக்கப்படுறோம், இதனால எங்க ஃபேமிலியே பாதிக்கப்படுது. இதை பத்தி எந்த நியூஸுமே வெளியே வரல, சன் நியூஸ் பாலிமர் நியூஸ் எதுவுமே வெளியே வர மாட்டேது, ஏனே தெரியல, கவரேங்க பண்ண மாட்டாங்க. இன்னும் கிராமங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கான செக்யூரிட்டி இல்லை. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு நடக்குது, மரங்களை வெட்டக்கூடாது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த ஊர் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடியுமே அவங்களுக்கு தான் கெட்ட பேரா அமையுது. மறக்காம உடனே இந்த வீடியோ நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.